கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நான் வந்து ஒரு பிரெயின் ஸ்ட்ரீம் கேப்சூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இன்றைக்கி கேட்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலை அப்படி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் நீங்கள் வந்து நம்மளோட நார்மல் வாட்டரே ரொப்பிக்கோங்க. ஸோ ரொப்பிட்டு 1/4 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சின்ன வாட்டர் பாட்டில். ஸோ சின்ன அளவுக்கு தான் நான் இப்போதைக்கு பண்ண போகிறேன். நீங்கள் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுக்கிறீங்கன்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூனு கல் உப்பு ஆட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்திருக்கேன். ஸோ நார்மல் சால்ட் எடுக்காதீங்க, கல் உப்பு எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வாட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு குலுக்கிக்கிட்டே இருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேப்லெட் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டேப்லெட்டை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த டேப்லெட்டில் நீங்கள் வந்து அக்யூரின் ஷாப்பில் பிரெயின் ஸ்ட்ரீம் டேப்லெட்டு இல்லாட்டி ஆர்டிமியா டேப்லெட்டுன்னு சொன்னால் போதும், அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சோண்டு எடுத்து உள்ளே போட்டுருங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது உள்ளே போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. ஏன்னா கொஞ்சம் எங்கேயாவது வெளியே கொஞ்சம் கொட்டிட்டு போகிறீங்க. ஸோ ஏன்னா அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கும். ஸோ அவ்வளோ எக்ஸ் இருக்கும். ஸோ அதான் நான் சொல்கிறேன், பார்த்து கொஞ்சோண்டு போட்டுட்டு நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ பிகாஸ் நாளைக்கு நான் இதை யூஸ் பண்ண போகிறேன்றதுக்காக. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு உள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நார்மல் மோட்ரு இருக்குது இல்லைங்க, அந்த மோட்டரோட டியூப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த டியூபுக்குள்ளே ஒரு குச்சியை சொருவி அப்படியே உள்ளே வச்சுருங்க. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க. ஸோ ஸ்பீட் லிமிட் உங்கள்கிட்ட எதாவது இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடை கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இப்படியே ஒரு 24 ஹவர்ஸ் ஆகும், இல்லாட்டி 36 ஹவர்ஸ் ஆகும் இது ஆட்ச் ஆகுறதுக்கு. ஸோ நல்ல டெம்பரேச்சர், நல்ல பிஹெச் லெவல் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக சீக்கிரமாக ஆட்ச் ஆகிடும் 24 ஹவர்ஸ்லேயே. ஸோ ஓகே கைஸ், இது ஆட்ச் ஆனதுக்கப்புறம் இது எப்படி நம்ம வந்து இந்த உப்பு தண்ணியிலேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மாற்றுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க, இதோட முடிஞ்சிச்சுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரெயின் ஸ்ட்ரிம்ப் வந்து ஆட்ச் ஆயிடுச்சு. ஸோ உள்ளுக்குள்ளே அப்படியே குட்டி குட்டியாக ஓடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ மூடியோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன டியூப் போட்டு இணைச்சிருப்பேன். ஸோ அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் ஸ்ட்ரிம்ப் அது வழியாக தான் இறங்கி வரப்போகுது. ஸோ ஒரு வாட்டர் பாட்டிலில் நீங்கள் பிரெயின் ஸ்ட்ரிம்ப் போட்டிங்களே, ஸோ அந்த மூடியை நீங்கள் வந்து ஒரு ஓட்டை போட்டு வச்சு இந்த மாதிரி டியூப் இணைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து தண்ணி அது வழியாக ஈஸியாக லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப்பை க்ளோஸ் பண்ணியே அப்படியே நீங்கள் வந்து தண்ணியை தலைகீழ கவுத்துருங்க. ஸோ அது வந்து என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் ரெக்கார்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி கீழே கொட்டிருச்சு. ஸோ அதனால் நான் ஃபோனை ஓரமாக வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை எப்படி பண்ணேன்றதை உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், அந்த கட் பண்ணி வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணியை ரொப்பிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூபோட எட்ஜை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கவுத்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஸோ அப்படி வைக்கும்போது மேலே இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கீழே வராது. அப்படியே அது அப்படியே கேன் வாட்டரில் எப்படி நிற்கிதோ அதே மாதிரி நின்றுடும். ஸோ இப்போ பிரெயின் ஸ்ட்ரீம்ப் அந்த வழியாக இறங்கி வந்துட்டுருக்க வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். ஸோ கீழே அப்படியே நீங்கள் லைட் அடித்து விட்ருங்க. லைட் அடித்து விட்டிங்கன்னா அப்படியே அந்த டியூப் வழியாக எல்லாம் அப்படியே பொறுமையாக இறங்கி வந்துடும். ஸோ அது வந்து கீழே அப்படியே ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்துடும். ஸோ இதை எடுத்து நீங்கள் அப்படியே உங்களோட குட்டிங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிடலாம். இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ரிச் ப்ரோட்டீனான ஒரு ஃபுட்டு. குட்டிங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வளர்ந்துடும். ஸோ நம்ம பிரெயின் ஸ்ட்ரீம் ஆட்ச் பண்ணதே நம்ம ரேமுக்கான 3rd ஃபீட் கொடுக்கறதுக்காக தான். ஸோ வந்து இப்போ ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியராக போயிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு ரேம் ப்ரீடிங் வீடியோ. ஸோ சூன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டீட்டெயிலாக நம்ம இந்த மிஸ்டேக்கெல்லாம் திருத்தி ஒரு வீடியோவாக போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் ரேம் சிக்ரெட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே பொடிசாக போகிறது தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ வந்து ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணி நான் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கேன். ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்கு, ஸோ எப்படி நான் கடைசியாக அதை காப்பாற்றினேன்ற ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த ஃபெயிலியர் நீங்களும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ வெண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ see you in next video. Bye bye guys.